This is my RTR. இந்த வீடியோவை மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு பார்ட் டைம் டிராவலர்னு சொல்லலாம், நாட் அ ஃபுல் டைம். சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால ஐ கோ ஃபார் வீக்கெண்ட் ரைட்ஸ் ஆர் சம்டைம்ஸ் வெக்கேஷன் டைம் இருந்தால் ஐ கோ ஃபார் லாங் ரைட்ஸ். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஸ்பெசிஃபிக்கலி அபவுட் my review after 15,000 kilometers roughly with this machine. Yeah, let's start the video. ஸோ என்னோட பைக் வந்து நான் 2024 ஆமாம் 2024 நவம்பரில் நான் வாங்கினேன். நவம்பர் 6 தான் என்னோட டெலிவரி டேட். அதுல இருந்து அரௌண்ட் இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு 1.5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓட்டாத ரோடு இல்லை, ஓட்டாத ட்ரெயில் இல்லை. இந்த வண்டியை நான் பாடா படுத்தி எடுத்துட்டேன். ஹைவேஸ்ல டாப் ஸ்பீட் க்ரூசிங்ல இருந்து ஆஃப் ரோட்ல எடுத்துட்டு போய் கீழே போட்டு டிஃப்ரெண்டான ட்ரைல்ஸ் நான் ஓட்டியிருக்கேன், வெட் ட்ரைல்ஸ்ல ஓட்டியிருக்கேன். என்னெல்லாம் இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், என்னெல்லாம் ஃபீட்பேக் எனக்கு இந்த பைக்ல இருந்து கிடைச்சிருக்குன்றத ஒன்று நான் பார்க்கலாம். ஸோ ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இஸ் தி ஃப்ரண்ட் வீல். ஏன்னா வீல் டு வீல் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஃப்ரண்ட் வீல் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேடான ஒரு செக்ஷன் தான். ஏன்னா எனக்கு பத்தலை. 200cc பவர்ஃபுல் இன்ஜினுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்கலாம். ரொம்ப நிறைய இடத்துல எனக்கு லைக் ரொம்ப டஃப்பான ஏரியாஸ்ல எனக்கு ஸ்லிப்பரியா நான் ஃபீல் பண்ணேன், கொஞ்சம் ஹார்டா எனக்கு இருந்தது. ஸோ ஒரு பிகர் செக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதோட கம்பீட்டிங் அதர் மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரண்ட் செக்ஷன் 100 கொடுத்துருக்காங்க மினிமம். இது ஸ்டில் 90லே ஏன் வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் தென் இன்ஜின், த பெஸ்ட் இன்ஜின். லைக் நான் ப்ரீவியஸாக புல்லட் ஓட்டிட்டு இருந்தேன், புல்லட் 350 ஓல்ட் மாடல். அதோட வைப்ரேஷன்லேயே நான் வாழ்ந்துட்டு இந்த பைக் ஓட்டுறப்ப எனக்கு லிட்டரலாக ஒரு பட்டர் ஸ்மூத் இன்ஜின், ஒரு பட்டர் ஸ்மூத் ஃபீட்பேக், எஸ்பெஷலி இன் ஹைவேஸ். சிட்டிஸ்ல கூட நிறைய இடத்துல நின்று போற மாதிரி இருக்கும். பட் ஹைவேஸ்ல திஸ் இஸ் த பெஸ்ட். ஏன்னா நான் வந்து ஒரு டாப் ஸ்பீட் க்ரூசர்லாம் இல்லை, ஃபன்னுக்கு அப்பப்போ டாப் ஸ்பீட் எடுப்பேன். என்னோட ஆவரேஜ் க்ரூசிங் ஸ்பீட் அரௌண்ட் 80 to 100. பெஸ்ட் ரோட்னா ஒரு 95ல போவேன். கொஞ்சம் பார்த்து ஓட்டல ஒரு 85 அந்த மாதிரி. ஸோ அந்த 80 to 85 90ல க்ரூஸ் பண்றதுக்கான பெஸ்ட் இன்ஜின். அவ்வளோ ஸ்மூத், வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இருக்கு. அதுவும் நீங்க கிளவுஸ் போட்டுட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா வைப்ரேஷன்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடும். லைக் அந்த மினிமல் பஸ் இருக்கும், அது எல்லா பைக்ஸ்லுமே இருக்கிறதா அந்த பஸ் இருக்கும். பட் இட்ஸ் நாட் அ ஷேக்கி இன்ஜின். ஸோ இன்ஜின் வைஸ் இட் இஸ் த பெஸ்ட் டில் டேட். இன்ஜின் ஒர்க் எனக்கு வந்ததில்லை. எனக்கு இன்ஜின்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு மைனர் இஷ்யூ கூட எனக்கு வந்ததில்லை. த பெஸ்ட் இன்ஜின். ஏன்னா நான் மெயின்டைன் பண்ணேன். ஸோ மெயின்டெனன்ஸ் வீடியோ நான் தனியாக போடுறேன். இங்கேயும் பேசினேன்னா 1 hour போயிடும், அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அண்ட் தென் செயின் ஸ்ப்ராக்கெட். லிட்ரலாக இது வந்து நான் ஆவரேஜ் தான். 12,000 kilometers எனக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து போயிடுச்சு மீன்ஸ் நான் ஜஸ்ட் சிட்டி ரைடர் மட்டும் இல்லை. மேபி நான் சிட்டி ரைட்ஸ்லேயே ஸ்லோவாகவே ஓட்டிட்டு இருந்தேன்னா எனக்கு லைஃப் கொடுத்துருக்கலாம். பட் நான் வந்து ஒரு சொன்ன நான் க்ரூசர். லைக் ஐ டேக் ஹைவே sometimes I take off roads, sometimes I go hill. ஸோ அதனால எனக்கு ஸ்ப்ராக்கெட்ல குட்டி குட்டி பிரச்சனை வந்தது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா சவுண்டு. நான் நீட்டாக க்ளீன் பண்ணுவேன், ஸ்ப்ராக்கெட் எப்பவுமே க்ளீன் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணுவேன், லூபும் கரெக்டாக பண்ணுவேன். பட் எனக்கு அந்த நாய்ஸ் ரொம்ப வந்துட்டே இருந்தது. அது செக் பண்ணப்பா தெரிஞ்சது ஸ்ப்ராக்கெட் வந்து வேர் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ 12,000 kilometers கிட்ட நான் ஐ சேஞ்ச் மை செயின் ஸ்ப்ராக்கெட் செட். ஓகே, அவ்வளோதான். 10,000 கழிச்சும் லைக் 20,000 யூஸ்வலாக கொடுக்கும்னு சொல்லுவாங்க லைஃப் ஸ்ப்ராக்கெட்ஸ்ல. அது பேஸ்ட் ஆன் த யூசேஜ் தான். வேற என்னப்பா இருக்கு? ரேர் டயர் சொல்லி ஆகணும். மூணாறுல ஒரு இடத்த சமயம் மாட்டிக்கிட்டேன். அது லிட்டரலா மழை பெஞ்சிட்டு இருக்கு, கல்லுலாம் இல்ல, செம்மண் பாதை. லைக் ஒரு மாதிரி ஸ்லோப்பியா இருந்துச்சு, காலைல ஏத்த முடியல, மாட்டிக்கிட்டேன். பேக் டயர்ல கிரிப் இருந்திருந்தால் நான் ஏறி இருக்கலாம். ஆனா அது சுத்தமா பேக் டயர்ல கிரிப்பு போயிடுச்சு. ஒரு 10,000 kilometersல வலிக்கி விழுந்து விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி ஒரு ஆள் தள்ளி தான் நான் ஏறினேன். அவ்வளோ ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. ஏன்னா 200cc அவர் வந்து ஒரு எக்ஸ்பல்ஸ்ல வந்தவர் வந்து தள்ளி எனக்கு மேல ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஸோ டயர் ஒரு பிரச்சனை. அண்ட் செக்ஷனும் சின்ன செக்ஷன் இதுல ஸ்டாக்ல வர்றது. ஸோ நான் கொஞ்சம் இதில் அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்கிரேட்ஸ் பண்ணலாங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன். இது ஜஸ்ட் ஒரு யூசர் ஃபீட்பேக், அவ்வளோதான். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 40 kilometers கொடுக்கும் சிட்டிக்குள்ள. நான் ஹைவேஸ்ல எடுத்தேன்னா எனக்கு ஒரு 45 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதான் அது பேஸ்ட் ஆன் த ரெவ்.
நம்ம எப்படி ஓட்டுறோன்ற ஸ்டைல்ல பொறுத்து இருக்கு. அப்படியே இன்ஜினுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணாம ஸ்மூத்தா போனா ஹைவேஸ்ல கண்டிப்பா 45 கிட்ட கொடுக்கும். கொஞ்சம் கியர் குறைச்சு சிட்டிஸ்குள்ள ஓட்டிட்டு இருப்ப ஒரு 35 to 40 எதிர்பார்க்கலாம். பட் சிட்டிக்குள்ள த பெஸ்ட் பைக் டு ரைட், ஒன் ஆஃப் த பெஸ்ட். கட் அடிக்கிறது, டிராஃபிக்ல பூந்து போறது எல்லாமே அதுல பண்ணலாம், கான்பிடென்ட்டா பண்ணலாம். ஏன்னா அதுல ஸ்லிப் ஆகிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. பிரேக்கிங் பர்ஃபெக்டா இருக்கும். அந்த விஷயத்துல நல்ல வண்டி. அண்ட் தென் இதுல நிறைய நான் டூரிங் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டாக்கே கிடையாது. இன்ஜின் மட்டும் தான் இந்த வண்டியில நான் ஸ்டாக், இன்ஜின் அண்ட் பாடி மட்டும் ஸ்டாக் மெயின்டைன் பண்றேன். நிறைய விஷயங்கள் நான் டூரிங் ஏற்ற நான் மாத்திருக்கேன். அது என்னென்ன வேணுங்கிறது, என்னென்ன நான் மாத்திருக்கேங்கிறத வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இதையும் தாண்டி ஒரு பைக் எந்தூசியாஸ்டா ஐ லைக் திஸ் பைக் வெரி மச். பட் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு இதுல வந்து நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி போக வேண்டியது. ஒன்னு என்னோட ரைடிங் ஹைட். இப்போ நான் அதில் உட்காந்தேன்னா சீட்டிங் டு கிரவுண்ட் எனக்கு ஃபைன், ஃபுல் ஃபீட் ஆகுது. ஆனா நான் ரைடிங்ல நான் இவ்வளவு தூரம் என்னோட லெக்கை கிராம்ப் பண்றேன். இங்க இவ்வளவுதான் ஸ்பேஸ். ஹைவேஸ்ல இது ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நம்ம போகணும். பிரேக் எடுத்து தான் போற மாதிரி இருக்குன்னா பயங்கரமா வலிக்கும் கால். ஒரு 200லாம் கண்டிப்பா மெயின்டைன் பண்ண முடியாது. 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பா பிரேக் எடுத்தே ஆகணும். ஸோ எனக்கு கொஞ்சம் கிராம்ப் ஆகும். பட் குறை சொல்ல முடியாது. ஸ்போர்ட்ஸ் பைக், நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிதான் இருக்கும். அது எடுக்கும்போதே நம்ம யோசிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு அப்ப நாலேஜ் இல்லை. பட் ஃபைன். மற்றபடி நல்ல பில்ட் குவாலிட்டி, அதெல்லாம் காம்ப்ரமைஸே அவங்க பண்ணல. நல்ல பில்ட் குவாலிட்டி. எனக்கு வந்து இந்த டென்ட்டு, ஸ்கிராட்சு அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணல. எனக்கு பெயிண்ட் மட்டும் 1-2 இடத்துல ரஸ்ட் ஆகி உறிஞ்சுது. அது ஓகே ஃபைன், மழையில போட்டா ஒரு 2-3 இடத்துல வியாபாரம் செய்யும். மற்றபடி எனக்கு இந்த பைக்ல வந்து குறைன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு மெயின் குறை, அது குறைன்னு நம்ம சொல்லக்கூடாது. பட் 6th கியர் மிஸ்ஸிங். நானும் பார்த்தேன், 20 வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க RTR 200 வந்து. சரி ஃபைனலா ஒரு வெர்ஷன்லயாச்சும் 6th கியர் அப்கிரேட் பண்ணி ஒரு ஏர் கூலிங் சிஸ்டம் கொடுத்தா கூட செக்மெண்ட்ல அதை அடிச்சுக்கிறதுக்கு வண்டியே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா நானே இதுல 140 டச் பண்ணியிருக்கேன் 5th கியர்ல. இஃப் 6th கியர் இருந்திருந்தால் கூட எக்ஸ்ட்ரா அந்த ஒரு 20 km/h எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தால் த பெஸ்ட் பைக் இன் 200cc செக்மெண்ட், ஸ்மூத்தஸ்ட் பைக். மற்ற ரைவல்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே எதர் வைப்ரேட்டரி இன்ஜினா இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு டிராபேக் இருக்கும் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். லுக்ஸ் ஸ்டைலை பத்தி நான் பேசவே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் 6th கியர் மட்டும் இதுல கொடுத்துருந்தாங்கன்னா செக்மெண்ட்டே மாத்தி விட்டுருக்கோம் வண்டி. பட் ஓகே, சில விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி தான் போகணும், வேற வழி இல்லை. இதை தாண்டி உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் வேணுங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா நான் ஏற்ற மாதிரி நான் சொல்லுவேன். சொன்னல நான் ஒரு பார்ட் டைம் ரைடர்னு. அப்கமிங் ரைட்ஸ் 2-3 லைன்ல இருக்கு. ஒன்னொரு வீடியோவும் ஒன்னா வரும். கொஞ்சம் பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. How are you feeling? How are you feeling now? When all the pieces seem like they can't